ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நான் என்ன பண்ண போகிறேன்னா ஒரு கருணக்கிழங்கு ஃப்ரை ஓகே பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. ஃப்ரெண்ட்ஸ் நான் கருணக்கிழங்கு இந்த மாதிரி கழுவி இந்த சைஸில் கட் பண்ணி வச்சுன்னுக்கிறேன் ஓகேவா. இது கூடவே நான் என்ன பண்ணியிருக்கிறேன், ஒரு பேன் வச்சுட்டு அதில் தண்ணி ஊற்றி வச்சுன்னுக்கிறேன். இதில் நம்ம என்ன பண்ணணும்னா உப்பு கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுட்டு இது கொஞ்சம் கொச்சி வர சமயத்தில் அந்த கருணக்கிழங்கு இதில் போட்டுட்டு ஜஸ்ட்டு ஒரு ஹாஃப் பாயில் மாதிரி பண்ணி எடுத்து வச்சுக்கணும் ஓகே. நெக்ஸ்ட் இதுக்கு என்ன மசாலான்னு காமிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் இது கொதிக்கிற ஸ்டேஜ் வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற கிழங்கு இதில் ஆட் பண்ணிடலாம். கிழங்கு வெந்துன்னு இருக்குது. இதுக்கு தேவையான மசாலா பார்த்துடலாம். டர்மரிக் பவுடர், காஷ்மீரி சில்லி பவுடர் 1 ஸ்பூனு, நார்மல் சில்லி பவுடர் 1 ஸ்பூனு, சால்ட்டு, அப்புறம் பெருங்காயத்தூள், அப்புறம் கொஞ்சமாக வினிகர். இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு அது வெந்து ஆஃப் பாயில் ஆயிருந்தோன்னா அதில் போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு தவாவில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுக்க வேண்டியது தான். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ தான் நானே எடுத்து வச்சுக்கேன், தெரியுதா ஆவி பறக்க எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ இந்த மசாலாவை போட்டுட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் ஓகே. உங்களுக்கு காமிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ எல்லாம் மசாலா தடவி இந்த மாதிரி வச்சுன்னு இருக்கிறேன் ஓகே. அதே நேரத்தில் நான் ஒரு தவா வச்சுட்டு தவாவில் ஆயில் போட்டு வச்சுட்டுக்கிறேன். இப்போ இதை நம்ம போட்டு ஃப்ரை பண்ணி எடுக்க வேண்டியது அவ்வளோதான். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ எல்லாம் தவாவில் வச்சாயிடுச்சு. இதை ஸ்லோ ஃப்ளேமில் நம்ம திருப்பி போட்டு ரோஸ்ட் பண்ணி எடுக்கணும் ஓகே. நான் ரோஸ்ட் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன் ஓகே. ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ நல்லா சூப்பராக ஃப்ரை ஆகி வந்துட்டுருக்கு ஓகே. இது நல்லா ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சாப்பிட வேண்டியது தான் ஓகே. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுடைய கருணக்கிழங்கு ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. சூடாக இருக்குது பாருங்க, சாஃப்டாக அப்படி வந்திருக்கு. செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. இதே மாதிரி நீங்களும் பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். பாய்.